வணக்கம், நான் வருண். மதுரை டாப் 5 அகாடமியிலிருந்து இன்னைக்கு ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை A to Z நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வாங்க. ஏஎல்பி எக்ஸாமுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 15/5/2026 ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 14/6/2026 வந்து க்ளோஸ் ஆகுது. கரெக்டா 11:59 வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ டைம் வந்து தான் இழுத்துக்காதீங்க. ஈஸியாக வந்து சிம்பிளாக பண்ணணும்னா இந்த 15ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் 16, 17 ஸோ இதுக்குள்ளேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ஸுக்கு நீங்கள் பண்ணும்போது சர்வர் பிஸி ஆகலாம். ஸோ அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால எப்பயுமே ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட். ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து 14ஆம் தேதி வரைக்கும் கட்டிக்கலாம். இது எப்படி சார் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 days வந்து டைம் தராங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் தப்பாக நீங்கள் ஏதாச்சும் அப்லோட் பண்ணிட்டீங்க, சைன் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்குமே மாடிஃபிகேஷன் டேட் தந்துருக்காங்க. ஸோ அது எப்போனா 17/6/2026 26/6/2026 வரைக்கும் நடந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து போகவே கூடாது. ஏன்னா அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்ஸ் நமக்கு தேவையே இல்லை. ஸோ கவனமாக அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஏஐபி எந்த லெவல் பேமெண்ட்ல வருதுன்னா லெவல் 2 பேமெண்ட்ல வருது. இனிஷியல் பேவா நம்மளுக்கு வந்து 19,900 தராங்க. ஸோ இது மட்டும் தான் சேலரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்மளுக்கு அலவன்ஸ் கிடைக்கும். பிளஸ் நம்ம இப்போ ட்ரெயின் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு தனி அலவன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சேலரி வந்து ஒரு நல்ல சேலரியாகவே நம்மளுக்கு அமையும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். எதுக்குன்னா கண்ணுக்கு, ஃபார் ஐ. A1 ஸ்டாண்டர்டா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கண்ணு பெர்ஃபெக்டா இருக்கணும். உங்களுக்கு உங்க கண்ணு மேல டவுட் இல்லைன்னா நீங்க தாராளமா போயிட்டு பக்கத்துல இருக்க கிளினிக்ல போய் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஎல்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் ஏஎல்பிக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். ஏஜ் பார்த்துக்கிட்டீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசுக்காரங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதை அப்கமிங்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,127 வேகன்சிஸ் இருக்கு. இது போன நோட்டிபிகேஷனை விட கூடுதலாகவே இருக்கு. ஸோ நல்ல வாய்ப்பு இது நம்மளுக்கு. ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தேன்ல, பாருங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. நம்ம என்ன பார்த்துருந்தோம், 30 வயசுக்காரங்க வரைக்கும் எழுதலாம்னு பார்த்துருந்தோமா, 18 30. இப்போ எஸ்சியா இருந்தீங்கன்னா நீங்க 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இதே இது ஓபிசியா இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் அவங்க 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசியில வந்தீங்கன்னா நீங்க 36 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டியில வந்தீங்கன்னா நீங்க 38 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்க இப்ப ஏற்கனவே குரூப் டில வேலை பார்க்குறீங்க ரயில்வேல அப்படின்னா நீங்களும் ஏஎல்பி எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. யூஆருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசி வந்து 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி வந்து 45 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ சில கேண்டிடேட்ஸ் வந்து குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஆஃப் ரயில்வே ஆர்கனைசேஷன் சச் அஸ் ரயில்வே கேண்டீன்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், லைக் எப்படி சொல்லலாம், ரயில்வே கேண்டீன்ல இந்த ஒரு வேற ஏதாச்சும் ரயில்வே சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அது எப்படின்னா பேஸ்ட் அப்பான் யுவர் லென்த் ஆஃப் த சர்வீஸ், நீங்க எவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் யாராச்சும் வந்து விடோ இல்லாட்டி டைவர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே பார்த்துக்கோங்க, இது டைவர்ஸ் ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் நாட் ரீமேரிட், அதாவது டைவர்ஸ் ஆயிருக்கணும். அவங்களுக்கு மற்ற கல்யாணம், அதாவது வேறு கல்யாணம் நடக்காம இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனும் இருக்கு. யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 35, ஓபிசிக்கு வந்து 38, எஸ்சி எஸ்டிக்கு 40. ஓகேவா? ஸோ நிறைய பசங்க வந்து இப்போ வந்து அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரயில்வேல. ஸோ அவங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு யூஆர் இடபிள்யூஎஸ்ஆ இருந்தாங்கன்னா 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசியா இருந்தாங்கன்னா 38 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி அண்ட் எஸ்டியா இருந்தாங்கன்னா 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட்டை 25 வயசுக்குள்ளேயே முடிச்சிருந்தாதான் இந்த பாயிண்ட் வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? இந்த ஏர்ல தான் பிறந்திருக்கணும்னு சொல்றாங்க. யூஆர் ஓபிசி வந்து 27/1996 ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கணுமா. ஓகேவா? அதே மாதிரி ஓபிசிக்கும் 1993 பிறந்திருக்கணும். எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து 1991 பிறந்திருக்கணும்.
ஸோ லோவர் லிமிட் ஆஃப் த டேட் ஆஃப் பர்த் வந்து 2008 பிறந்திருக்கணும், 1/7/2008 பிறந்திருக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ் தான். இதை தாண்டி நம்மளுக்கு என்ன இருக்கு, ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சாரி, யூஆர் மட்டும்தான். ஓபிசியில் சிஎல் கிரீமி லேயர் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த இது ஓபிசி அண்ட் யூஆர். ஓகேவா? ஓகே சார், ஏஜ் லிமிட்ஸ்னா இருக்கு, எனக்கு A1 ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஆனா என்னதான் குவாலிஃபிகேஷன் கேட்குறீங்களா, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடியில் என்ன ட்ரேடுனா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், அமெச்சர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக் லீசர், ஹீட் இன்ஜின், டர்னர், மெக்கானிஸ்ட், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி மெக்கானிக். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க 10th முடிச்சிருக்கணும், முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் இருக்கு. ஓகேவா? இல்ல சார் நான் இதுதான் முடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு எலிஜிபிலிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி பிளஸ் கம்ப்ளீட்டட் at apprenticeship in the trades mentioned above. நீங்க ஐடிஐ முடிக்காத பட்சத்தில் ஒன்று நீங்க 10th பாஸ் ஆகிட்டு அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் தான். பட் அப்ரெண்டிஸ் என்ன நீங்க கோர்ஸ்ல பண்ணியிருக்கணும்னா இந்த ஃபாலோயிங் கோர்ஸ்ல பண்ணியிருக்கணும். மேல ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கோர்ஸ்ல பண்ணியிருந்தா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். ஓகேவா? இல்ல சார் நான் அப்ரெண்டிஸும் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு எலிஜிபிலிட்டி இருக்கு, அதுவும் சொல்றேன். இன்னொரு எலிஜிபிலிட்டி என்னன்னா மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கணும், அப்ப இல்லாட்டினா எஸ்எஸ்எல்சியில முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ பண்ணியிருக்கணும். எதுலன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இல்லாட்டினா இதோட காம்பினேஷன்ல ஏதாச்சும் நீங்க வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க எலிஜிபிள் ஆகலாம். இதுவுமே நான் வந்து படிக்கல சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்க நார்மலா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். எல்லா இன்ஜினியரிங்கும் எலிஜிபிள் கேட்டீங்கன்னா இல்ல, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மட்டும்தான் ஏஎல்பிக்கு எலிஜிபிள். ஓகே சார், நீங்க சொன்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் என் இருக்கு. எக்ஸாம் எப்படி வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏஎல்பி எக்ஸாம் 3 ஸ்டேஜா கண்டக்ட் பண்ணுவாங்க. CBT 1, CBT 2 அண்ட் CBAT. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. சரி சார், இந்த CBT 1னா என்ன, எப்படி வைப்பாங்க, எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, சிலபஸ்னா என்னன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். இந்த CBT 1 வந்து மெரிட் லிஸ்ட்ல ஆட் ஆகாது. அதாவது இந்த எக்ஸாம் வந்து CBT 2க்குள்ள போறதுக்கு மட்டும்தான். இந்த மார்க் வந்து உங்களோட ஜாப் நேச்சர்ல, அதாவது ஜாப்புக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு கட் ஆஃப்னு ஒன்று இருக்குமா, ஸோ அந்த கட் ஆஃப்ல வந்து இது ஆட் ஆகாது. ஓகேவா? பட் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாதான் CBT 2க்கே போக முடியும். இது வந்து ஒரு 75 மார்க் வைப்பாங்க. ஓகேவா? டைம் டியூரேஷன் 1 மணி நேரத்துக்கு வைப்பாங்க. ஸோ 75 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா? அண்ட் இதுல நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. 1/3 நெகட்டிவ் மார்க், அதாவது 3 கேள்வி நீங்க வந்து தப்பாச்சுன்னா உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் இதுல நார்மலைசேஷன் ஆல்சோ இருக்கு. ஸோ நார்மலைசேஷன் என்ன, ஒரு ஷிஃப்ட் வந்து கஷ்டமா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் ஈஸியா இருக்கும். ஸோ அதை வந்து ரெண்டுமே என்ன சொல்றது, ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அது பேர் நார்மலைசேஷன், அதுவுமே இந்த எக்ஸாம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல என்ன சிலபஸ் வந்து கவர் ஆகுதுன்னா மேத்ஸ், மென்டல் எபிலிட்டிஸ் அதாவது ரீசனிங் அண்ட் ஜெனரல் சயின்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் கவர் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருந்துச்சு. இப்ப ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. முழுக்க இந்த 3 சப்ஜெக்ட்ல வச்சு தான் கேள்வி கேட்க போறாங்க. ஸோ நல்லா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்ஸ்ல எப்பயும் போல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான். ஓகேவா? அந்த அளவுக்கு தான் படிக்கணும். ஸோ நம்ம சிஸ்டம், போர்டு, மார்க், டெசிமல், ஸோ இதெல்லாம் இருக்கு. ரீசனிங்ல வந்து அனாலஜி, ஆல்பாபெட்டிக்கல், நம்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சயின்ஸ்ல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ்னா என்ன, பயாலஜி ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எந்த கேள்வி ரிப்பீட்டடா வந்து சயின்ஸ்ல இருந்து வரும் பாத்தீங்கன்னா இந்த பிசிக்ஸ்ல இருந்து தான் நிறைய கேள்வி வரும். ஓகேவா? அண்ட் பயாலஜில இருந்து வரும், கெமிஸ்ட்ரில இருந்து. இந்த 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா வரும். பட் கெமிஸ்ட்ரி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? ஏன்னா கஷ்டமான கேள்வி எல்லாமே கெமிஸ்ட்ரி வந்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் கஷ்டமான கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நார்மலைசேஷனில் உங்களுக்கு நல்ல மார்க் கூடும். ஓகே, நான் CBT 1 கிளியர் பண்ணிட்டேன். CBT 2 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த CBT 2 தான் மெரிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த CBT 2ல
என்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி 2வே ரெண்டா பிரிப்பாங்க. எப்படின்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. பார்ட் ஏ வந்து 90 நிமிஷத்துக்கு 100 கேள்வி, பார்ட் பி வந்து 60 மினிட்ஸுக்கு 75 கேள்வி. அப்ப இந்த ரெண்டு எக்ஸாம் தனித்தனியா நடக்குமா சார் கேட்டீங்கன்னா இல்ல, ஒரே நேரத்துல தான் நடக்கும். மொத்தம் இந்த எக்ஸாமோட டைமிங் 2 hours and 30 minutes. ஓகேவா? மொத்தம் 175 கேள்வி இருக்கும். 100 என்னது பார்ட் ஏ, பார்ட் பி என்னது 75 கேள்வி. 100க்கு என்னென்ன சப்ஜெக்ட்னா வரும்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங் அண்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேவா? இந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்க சிபிடி 1க்கு பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்களா, அந்த பிசிக்ஸை கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் நீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போது இந்த இஜி பேப்பர் தான் படிச்சிருப்பீங்க. இஜி அப்புறம் வந்து இந்த சிம்பிள் மிஷின்ஸ், இந்த மாதிரி 2-3 டாபிக் நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்துன்னா சிபிடி 2 வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல மட்டும் ஒரு 50 கேள்வி இருக்கும். ஓகேவா? அண்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சேர்த்து ஒரு 50 கேள்வி இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்க சிபிடி 2க்கு எதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்இ, அதாவது பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங்கும் நீங்க டச்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் பார்ட் ஏக்கான சிபிடி 2 போர்ஷன். ஓகே, இப்ப பார்ட் பி என்ன சிலபஸ் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த டெக்னிக்கல் பேப்பர் படிச்சிருக்கணும், எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கணும், அப்புறம் ஃபயர்மேன் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அது பேர் தான் ட்ரேட். அந்த ட்ரேட்ல இருந்து தான் கேள்விகள் வரும். ஓகேவா? என்ன ட்ரேடு சார் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஓகேவா? நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது ட்ரிபிள் டிப்ளமோவோ இல்லை ஐடியோ, அப்புறம் வந்து என்ன சொல்லலாம், இன்ஜினியரிங்கோ நீங்க வந்து ட்ரிபிள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிஷியன் ட்ரேட் எடுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எடுக்கலாம், வயர்மேன் எடுக்கலாம், அமெச்சர் அண்ட் காயில் வைண்டர் எடுக்கலாம், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி மெக்கானிக் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிபிள் முடிச்சிருக்கவங்க இந்த ட்ரேடு மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த ட்ரேட்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க எடுத்துட்டு சிபிடி 2ல பார்ட் பிக்கு உங்களோட போர்ஷனா அமையும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ இதுலயுமே நீங்க வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல், மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, இந்த 2 ட்ரேடு தான் உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா? அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து அதுக்கெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. ஃபிட்டர், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், டிராக்டர் மெக்கானிக், மெக்கானிக் டீசல், டர்னர், மெக்கானிஸ்ட், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி கண்டிஷனிங் மெக்கானிக், ஹீட் இன்ஜின் அண்ட் மில்ரைட் அண்ட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் எல்லாமே இருக்கலாம். ஆட்டோமொபைல்ஸுக்கு பாருங்க, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டிராக்டர் மெக்கானிக், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக். இவங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்க்காரங்கன்னா இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க 4 ஸ்ட்ரீம்ல இருப்பீங்க. இந்த 4 ஸ்ட்ரீம்காரவங்க இந்த ட்ரேட் எடுப்பீங்க. அந்த ட்ரேட்ல இருந்து தான் உங்களுக்கு 75 மார்க் கேள்வி இருக்க போது. இந்த 75 மார்க் கேள்விக்கு நீங்க 35% எடுத்திருந்தாதான் அடுத்த ரவுண்டான சிபேட்டுக்கு நீங்க எலிஜிபிள். இந்த மார்க் வந்து, அதாவது இந்த பார்ட் பிக்கான மார்க் வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்ல ஆட் ஆகாது. இட்ஸ் ஃபார் குவாலிஃபிகேஷன் இன் நேச்சர். நீங்க இந்த 75க்கு 35% எவ்வளோ, 27 மார்க் வாங்கி இருந்தா மட்டும் போதும். இதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் தான். அதாவது பாஸ் ஆகிருப்பீங்க. 27 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பார்ட் பில நீங்க பாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் ஆனா மட்டும் போதும், எலிஜிபிள் ஆனா மட்டும் போதும். ஸோ அதுக்கு தேவைப்படுற மார்க் தான் இந்த 27 மார்க். இந்த 27 மார்க்குக்கு நீங்க இந்த ட்ரேட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கான புக்ஸ் எங்க சார் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஐடிஐ புக் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்லேயும் இருக்கு, இங்கிலீஷ்லேயும் இருக்கு, ஹிந்தி படிக்கிறதா இருந்தால் அதுலேயுமே இருக்கு. ஸோ இந்த ஐடிஐ புக்ஸை நீங்கள் படித்தாலே போதும், இந்த 75 மார்க் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுதான் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், சிபேட், சைக்கோமெட்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோமெட்ரிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரீசனிங் மாதிரி தான் இருக்கும். பட் பேப்பர் அண்ட் பென் அங்கே அலோடே இல்லை. மைண்டை வச்சு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். மைண்டை வச்சு நம்ம விளையாடணும். ஹை கான்சன்ட்ரேஷன் லெவல் அதுக்கு தேவைப்படும். ஓகேவா? இந்த சைக்கோமெட்ரிக்கு சிபேட்டுக்கு மொத்தம் 5 பேட்டரி இருக்கும். ஒவ்வொரு பேட்டரியிலுமே டி ஸ்கோரான 42 மார்க் எடுத்திருக்கணும். 42 மார்க் வந்து ஒவ்வொரு பேட்டரியில நீங்க எடுத்தாதான் நீங்க பாஸ்.
எலிஜிபிள் ஃபார் மெரிட் லிஸ்ட். சரிங்களா? வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் டீஸ்கோலான ஒவ்வொரு பேட்டரியிலையும் 42 மார்க் எடுத்துருக்கணும். இதுனா எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லேட்டர் இதுனா நம்ம CBT 2 முடித்த பிறகு நம்ம இதுக்காண்டி ஒரு கிளாஸோ இதை வைக்கலாம். ஸோ இப்போ இது ஜஸ்ட் என்னன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு CBT 1 கிளியர் பண்ணணும், CBT 2 கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது. ஓகேவா? பட் இதை அசால்ட்டாக வச்சுக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த CBATல இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க CBTல எடுக்கிற மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, CBT 2ல ஒரு மார்க் வச்சிருப்பீங்க. சப்போஸ் நான் ஒரு 80 வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன், 80 வச்சிருக்கேன். அண்ட் இந்த CBAT இருக்கு பார்த்தீங்களா, அதில் அது வந்து ஒரு 300க்கோ சம்திங் வைப்பாங்க. நம்ம லாஸ்ட் இயர் எனக்கு மறந்துருச்சு, அது இப்போ எவ்வளோ மார்க்னு தெரியல. 300 அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், எக்ஸாக்டாக அந்த மார்க் சொல்ல முடியாது. ஒரு 200 300 கிட்ட வைப்பாங்க வச்சுக்கோங்களேன். 200 வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, மெரிட் மார்க், அதாவது ஃபைனல் கட் ஆஃபுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் CBT 2ல வந்து 80 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா, இதுல இருந்து 70% இருக்கா, ஒரு மார்க் 70% ஒரு மார்க் வருமா, 70% எவ்வளோ, 56. ஓகேவா? இந்த 56 மார்க்கு பிளஸ் இதுல இருந்து ஒரு 30% மார்க் எடுப்பாங்க. 30% மார்க்னா எவ்வளோ, அது வந்து வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு வருமானு தெரியாது, நான் சும்மா குத்து மதிப்பாக எடுத்திருக்கேன். பட் எவ்வளோ வருது பார்ப்போம். ஆட் பண்ணா 114 வருமா? 114 மார்க் வந்து எக்ஸாமில் வராது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஓகேவா? இது 114 மார்க் தான் உங்களோட கட் ஆஃபாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் நிலைமை அப்படியே மாறி இருக்கு. இந்த 70% இருக்கு பார்த்தீங்களா, நம்ம CBT 2ல 70% எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்களே, இனிமேல் இது 70% எடுக்க மாட்டாங்களாம், 50% தான் எடுப்பாங்களாம். எதுல இருந்து? CBT 2ல இருந்து. அதே மாதிரி இந்த சைக்கோமெட்ரிக்கான CBATல இருந்துமே 50% மார்க் எடுப்பாங்களாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, 70-30 இருந்துச்சா, இப்ப CBATல நம்ம 50% மார்க் நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுல இருந்து ஒரு 50% மார்க்கையும், நம்ம CBT 2ல எவ்வளோ இருக்கோமோ அதுலேருந்து 50% மார்க்கையும் ஆட் பண்ணி தான் நம்மளோட ஃபைனல் கட் ஆஃப் இருக்க போகுது. அப்போ நம்ம எவ்வளோ கான்சென்ட்ரேஷனா இந்த CBAT படிக்கணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி ப்ரோ, எல்லாத்துக்குமே நான் ரெடி, நான் படிச்சிருவேன், ALP கண்டிப்பாக அடிச்சிருவேன்னா சரி, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RRBலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெயில் ஐடி வேணும், ஃபோன் நம்பர் வேணும். ஸோ இந்த ஃபோன் நம்பர் ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால மாற்றவே முடியாது. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனமா பண்ணுங்க. சரிங்களா? நம்பரை மாற்றி அமைச்சு கொடுத்துடாதீங்க, அதே மாதிரி மெயில் ஐடியும் மாற்றி கொடுத்துடாதீங்க. நிறைய பேர் நம்ம பசங்க என்ன செய்வாங்க, மெயில் ஐடியை வந்து ஒரு மாதிரி வைப்பாங்க, இந்த ஸ்டைலிஷ் ஃபாரினர் அப்படி இப்படின்னு வைப்பாங்க. ஸோ அப்படின்னா இல்லாம ப்ரொஃபஷனலாக வைங்க. இப்போ என் பேர் வருண் பிரபாகர் @gmail.com, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக வச்சு பழகுங்க. ஸோ அதுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு செலக்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெயில் ஐடி கவனமாக கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு மெயில் ஐடி இல்லாட்டினாலும் ஒரு பொது மெயில் ஐடி கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இதை வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கும், NTPC ALP அதெல்லாம் வந்திருக்கும். ஸோ பார்த்து ALPல வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து ALP வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அது எல்லாமே பர்டிகுலர்ஸ் தான் கேட்கும். ஸோ அதை எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 500 rupees கட்டுற மாதிரி இருக்கு. அந்த 500 rupeesல வந்து நம்மளுக்கு 400 rupees வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேவா? அண்ட் ஃபார் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு 250 rupees கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 250 rupees உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ மற்ற கேட்டகரிக்குனா வந்து 500 கட்டுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு 400 தான் ரீஃபண்ட் ஆகும். ஸோ SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல்ஸுக்குனா, ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்குனா 250 மொத்தமாகவே ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க, லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, 13 ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாமீஸ்ல இருக்கு, பெங்கால், குஜராத், கன்னடா, கொங்கணி, மலையாளம், மணிப்பூர், மராட்டி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ்ல இருக்கு, தெலுங்கு அண்ட் உருது. ஓகேவா? தமிழ்ல இருக்கு. ஸோ அதனால தமிழ் பசங்க கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி எழுதுங்க, ALP ஆகுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து
இந்த ஜோன் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜோன், தமிழ்நாட்டுக்குன்னா சென்னை ஜோன் ஒதுக்குவாங்க. அது மாதிரி திருவனந்தபுரம், இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் இருக்கு. நிறைய ஜோன்ஸுக்கு வேகன்சிஸ் வந்து ஒதுக்குவாங்க. இந்த 11 வேகன்சியுமே ஒவ்வொரு ஜோனுக்காக ஒதுக்குவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஜோனில் நிறைய வேகன்சி இருக்கோ அங்கே அதுக்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். சில பேர் வந்து இல்லை ப்ரோ நான் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வேகன்சிஸ் எங்கே நிறைய இருக்கோ நான் அங்கே அப்ளை பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சிஸ் நான் லாஸ்ட்டில் காட்டுவேன். ஓகேவா? கவனிச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்மளுக்கு லைவ் ஃபோட்டோ கேட்கும். ஓகேவா? இந்த லைவ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னா ஒயிட் பேக்ரவுண்ட் பிளெயினாக இருக்கணும். எந்த ஒரு கிறுக்கல்களும் கோடுகளும் பின்னாடி இருக்கக்கூடாது, பிளெயினாக இருக்கணும். அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? முக்கியமான விஷயம், ஒயிட் ஷர்ட் போட்டு யாரும் ஃபோட்டோ எடுக்காதீங்க. சரிங்களா? பேக்ரவுண்டு தான் உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கணும் தவிர நீங்கள் போட்டுக்க ஷர்ட் வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ளூ இல்லாட்டினா ஒரு க்ரீன் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஷர்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் இது ஃபோட்டோ எடுங்க. சரிங்களா? இதை போட்டுக்காங்க பாருங்க. டு என்ஷூர் யுவர் ட்ரெஸ் non-white clothing preferably in dark colors to maintain a contrast with background. ஏன்னா உங்களோட பேக்ரவுண்டு ஒயிட்டாக தான் இருக்க போகுது. நீங்கள் போடுறது ட்ரெஸ் ஒயிட்னா அது வந்து கான்ட்ராஸ்டாக இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டார்க் கலர்ஸே போட்டுக்கோங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே லைவ் ஃபோட்டோவில் கேப்போ மாஸ்கோ கிளாஸஸோ இருந்தால் வேல் பண்ணி எடுக்காதீங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில வாட்டி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிக்கணும். ஓகேவா? ஃபோட்டோஸ்னா அந்த அன்னைக்கு அக்செப்ட் ஆகிக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃபைனலாக ஹால் டிக்கெட்டோ சிட்டி இன்டிமேஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்லோடே ஆகலை, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதனால் கவனமாக எல்லா விஷயத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக கவனமாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் அப்லோட் பண்ணும் போதே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஒன்றுக்கு நான் இந்த வீடியோ மட்டும் பத்தாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே அப்ளை பண்ணும்போது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதையுமே நீங்கள் கவனமாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோவிங்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ஃப்ரீ ட்ராவல் பாஸ் தராங்க. ஓகேவா? அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள், அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி போகணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளிகேஷனில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசிக்கு வந்து அது தேவைப்படாது. ஓபிசிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஓபிசியோட ஓபிசி சர்டிஃபிகேட்டோட நம்பரை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எஸ்சி அண்ட் எஸ்சிக்கு அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த சிக்னேச்சர் ஆல்சோ நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ஃபார்வர்ட் பார்த்துக்கோங்க, ஜேபிஜி இருக்குன்னா ஜேபிஇஜியாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியம், கவனிங்க. பிளாக் இங்க் யூஸ் பண்ணி தான் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். ஓகேவா? இது எந்த கலர் பென்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் இங்க் யூஸ் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இல்லை ஹைட்டு, பாக்ஸோட ஹைட்டு அண்ட் வித்து எல்லாமே பார்த்துக்கோங்க. இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போதே அந்த காமிக்கும். நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும் போதே, சிக்னேச்சர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் போதே இந்த ஹைட் அண்ட் வித்தோட டைமென்ஷன் காட்டும். ஸோ அதுக்கு ஏற்றப்ப நீங்கள் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள், இல்லாட்டினா அக்செப்ட் ஆகாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது எப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது வந்து அக்செப்ட் ஆகிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரப்பையோ அப்போ ஏதாவது ஒரு மக்கள் நடக்கும், உங்களோட சர்டிஃபிகேட்டோ இல்லாட்டினா வந்து அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஸோ அந்த விஷயம் நடக்காமல் இருக்க ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? என்னன்னா யூஸ் ஆஃப் நான் ஒயிட் பேக்ரவுண்ட் நான் சொல்லியிருப்பேன், ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லாமல் நீங்கள் வேற ஏதாச்சும் பேக்ரவுண்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ஷன் தான் ஆகும். ஓகேவா? யூஸ் ஆஃப் நான் பிளாக் இங்க் ஃபார் சிக்னேச்சர் நான் சொல்லியிருப்பேன், பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? சிக்னேச்சர் ரிட்டர்ன் இன் பிளாக் ஆர் கேபிட்டல் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங், அதாவது கர்சிவ் ரைட்டிங்ல தான் இருக்கணும் உங்க சிக்னேச்சர். ஓகேவா? பிளாக் லெட்டர்லையோ இல்லாட்டினா கேபிட்டல் லெட்டர்லையோ இருக்கக்கூடாது. புவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலுமே உங்களோட ஃபார்ம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகப்படும். இன்கம்ப்ளீட் ஆர் பார்ஷியல் விசிபிள் சிக்னேச்சர், சும்மா எதுவுமே கண்ணுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் சைன் போட்டிருந்தீங்கனாலுமே உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். அப்லோடிங் இமேஜ் அதர் தன் த சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இது பை சான்ஸ் தவறுதலாகவே நம்ம வேற ஏதாச்சும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தா கூட அது ரிஜெக்ட் செய்யப்படும். ஸோ அதனால் கவனமாக அனுப்புங்க. சரிங்களா? பிளாங்காக விட்டுருந்தாலும் உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகும். சைன் போகிற இடத்துல தம்ப் இம்ப்ரெஷன் வச்சாலுமே உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். சிக்னேச்சர் ஆஃப் அ பர்சன் அதர் அப்ளிகன்ட், உங்கள் சைன் போட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவே சைன் போட்டிருந்தாலுமே அது
ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ அப்ளை பண்ணும்போது கவனமாக அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 எக்ஸாம் பற்றி சொன்னீங்க. CBT 1, CBT 2, CBT 3 சொன்னீங்க. சாரி, CBT 3னா CBAT சைக்கோமெட்ரிக் பற்றி சொன்னீங்க. பட் இந்த டிவி அந்த மெடிக்கல் இதை பற்றி சொல்லவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை படிச்சிருக்கீங்க, ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ண பட்ஜெட்டில் தான் நடக்கும், சரிங்களா? அதே மாதிரி மெடிக்கலும் அப்படி தான் நடக்கும். ஸோ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கலில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏஎல்பி அப்ளையே பண்ண முடியாது. ஸோ மெடிக்கலி நீங்கள் ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏஎல்பிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏன்னா ஏஎல்பிங்கிறது வந்து நீங்கள் வந்து ட்ரெயினை ஓட்ட போகிறீங்க, உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், எவ்வளோ டேலண்டடாக இருக்கணும், அது எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ் மூலியமாக ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் ஏஎல்பி எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, சரி, இப்போ வேகன்சிக்கு வருவோம். அகமதாபாத்தில் டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்கு? 147 இருக்கு. அஜ்மீர்ல 600, 118 இருக்கு. ஏன்னா அது 2 பிரிச்சிருக்காங்க, 2 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? பிரயாக்ராஜ்ல 487, 153 இருக்கு. நம்ம பெங்களூர்ல 700 இருக்கு. ஏன் நம்ம பெங்களூர் சொல்றேன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஏஎல்பி எக்ஸாமுக்கோ இல்லை அதர் ரயில்வே எக்ஸாமுக்கோ நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே ஒரு 3 ஜோன்ஸ் வந்து மாற்றி மாற்றி அப்ளை பண்ணுவாங்க. பெங்களூர், செகந்திராபாத் அண்ட் சென்னை ஆர் திருவனந்தபுரம். ஸோ இந்த 4 ஜோனில் தான் வந்து மாற்றி மாற்றி அப்ளை பண்ணுவாங்க வேகன்சி பொறுத்து. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ எனக்கு வேகன்சி வந்து சென்னையில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெங்களூரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ போபாலில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 423, 30 இருக்குது. அண்ட் புவனேஸ்வரில் 801 இருக்கு. நீங்கள் புவனேஸ்வர், போபால், அகமதாபாத் அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களோட திறமை. என்னால் நார்த்தில் போய் இருக்க முடியும், என்னால் வந்து லாங்குவேஜ்னா பேரியர் இருக்காது, நான் வந்து ஹிந்தி எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தி தெரியும்னு அவசியம் இல்லை, உங்களால் முடியுமா அங்கே போய் நார்த்தில் இருக்க முடிஞ்சா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக, இது உங்கள் சாய்ஸ். ஓகே, அதே மாதிரி பிஸ்லாப்பூரில் வந்து 322 வேகன்சி இருக்கு. சாரி, பிலாஸ்பூர் அண்ட் 200 வேகன்சி இருக்கு. இது 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சத்தீஸ்கர்ல வந்து 185 வேகன்சி இருக்கு. சென்னையில் 186 வேகன்சி இருக்கு. ஓகேவா? இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் வேகன்சி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டராகவே பார்க்காதீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க்கை கொடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு வேகன்சி நிறையா இருந்தால் தான் எனக்கு படிக்கவே தோணும் அப்படிங்கிற ஆஸ்பிரன்ஸ் வேணால் நீங்கள் வந்து பெங்களூர் போடலாம், செகந்திராபாத் போடலாம், திருவனந்தபுரம் போட்டுக்கலாம், இல்லை நார்த்தில் இருக்கிற பிளேசஸ் எங்கே வேகன்சி நிறையா இருக்கோ அங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். கோரக்பூரில் 105 வேகன்சி இருக்குது. கவுஹாத்தியில் வந்து 676 வேகன்சி இருக்குது. ஜம்முவில் 400 இருக்குது. கொல்கட்டாவில் வந்து 2 டிவிஷன் அமைச்சிருக்காங்க, 344, 497 இருக்குது. மால்டாவில் வந்து 2 டிவிஷன் அமைச்சிருக்காங்க, 270, 289 இருக்குது. ஓகேவா? மும்பையில் 1078 வேகன்சி இருக்கு, அது 2 டிவிஷன் அமைச்சிருக்காங்க, இன்னொரு டிவிஷன்ல 78 வேகன்சி இருக்கு. மும்பை 3 டிவிஷன் அமைச்சிருக்காங்க, 37 வேகன்சி இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. முசாஃபர்பூர்ல வந்து 42 வேகன்சி இருக்கு. பாட்னால 103, ராஞ்சியில 2 டிவிஷன் அமைச்சிருக்காங்க, 555, 245. ஓகேவா? நம்ம ஊர் பக்கத்து ஸ்டேட்டான செகந்திராபாத், அதாவது தெலுங்கானா. ஸோ இந்த தெலுங்கானால எவ்வளோ வேகன்சி இருக்கு பாருங்க, 824, 596. இது 2 டிவிஷன் வச்சிருக்காங்க. ப்ரோ எனக்கு ஓகே ப்ரோ, எனக்கு தெலுங்கு தெரியும். சரி, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த வேலைக்கு இந்த மாதிரி ஜோனுக்கு வேற ஜோனுக்கு போகணும்னா அது ரிலிஜியன் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, ஹிந்தி படிச்சிருக்கணும் அவசியமே இல்லை. ஓகேவா? லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும். தமிழ் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுக்குனா வந்து மதர் டங் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ எந்த ஜோன் போனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் வந்து இங்கே பேரியரே இல்லை. ஓகேவா? உங்களுக்கு பக்கத்து ஜோன் பக்கத்து ஸ்டேட் வந்து செகந்திராபாத். ஸோ அங்கே நிறைய வேகன்சி இருக்குது, எனக்கு என்னால் அங்கே போய் சர்வே பண்ண முடியும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி சிலூரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, 600 வேகன்சி இருக்குது. திருவனந்தபுரத்தில் 64 இருக்கு. எனக்கு கேரளாவில் போய் வேலை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த 64 வேகன்சி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேரளா திருவனந்தபுரம் ஜோன் பொறுத்த வரைக்கும் மதுரை இருக்கு பார்த்தீங்களா, மதுரை வந்து திருவனந்தபுரம் ஜோனில் தான் வரும்.
MDU. நான் மதுரையில் வேலை பார்க்கணும், நான் மதுரையில் தான் பிறந்திருக்கேன், மதுரையில் வேலை பார்க்கணும்னு நினச்சிருக்கவங்க திருவனந்தபுரத்தில் வேலை பார்க்கலாம். பட் வேகன்சி 64 தான் இருக்குது, பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் மறக்காமல் ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணுங்கள், ஏஎல்பி ஆகுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் வரும். இது டாப் ஐஸ் மதுரை. ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.